Hello friends, welcome to Fairness Kurthamlan YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசியோட 33வது T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியா அண்ட் கனடா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ஜூன் நடக்கிறது. டைமிங் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே பொறுத்த வரைக்கும் புளோரிடால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபரன்ஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம் பிளேயிங் நம்மள ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதையும் வந்து மறக்காம பார்த்துக்குங்க. டெலிகிராம் சேனல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் பிச்சை பொறுத்த வரைக்கும் புளோரிடா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோர் வேணுமா தான் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேணும்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு வந்து பார்த்தா 166ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக வந்து சொல்லியிருக்காங்க. முழுக்க ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வேணும்ல இப்போ டாஸ் வின் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லா மேட்ச்லும் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 166ன்னு வந்துருக்குன்னா மினிமம் ஒரு 170 to 185 பிளஸ் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்றாங்க 170 எடுத்துட்டாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் வேலை பேட்டிங்க்கு முழுக்க ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த பர்டிகுலர் வேலை பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் வெளியூர்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. 15 மேட்ச்ல பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுவாங்க. மஸ்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. பேட் செகண்ட் பண்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 167 அப்படிங்கிற பிளஸ்ங்கிறத வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 245க்கு 6 அப்படிங்கிறது வந்து அடிச்சிருக்காங்க. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 81க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க நியூசிலாந்து. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 90% ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு 10% லோவர் ஸ்கோர்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு வந்து பிளே பண்றீங்கன்னா 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் மற்ற ஆப்ல. இந்த ஆப்ல 5,448 ரூபாய் மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போகணும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்பையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 302 ரூபாய் வந்து சேவிங்ஸ் ஆகுங்க 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு. அந்த 302 ரூபாய் வச்சு நீங்க இன்னொரு டீம் கூட நீங்க வந்து பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்லயும் 7+1 அண்ட் 10+1 அப்படி அதர் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் கிடையாது. 2 டீம்ல இருந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரும் கிட்டத்தட்ட 2 டீம் சேர்த்து ஒரு 6 பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்றதா இந்த ஆப்ஷன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த 5+1ங்கிற ஆப்ஷன். ஸோ மறக்காம இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவு இருந்தாலும் சரி அதுக்கு GST அப்படிங்கறத அவங்க 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. இதுல முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.
இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், இதுக்கு மேலே ப்ளே பண்ண கிடையாது இதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத டீல வந்து பார்த்துருவோம். இந்தியாவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. ரிஷப் பந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா இருக்காரு. 1 டவுனா வந்து இறங்காரு. அது சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், அர்ஷதீப் சிங், பும்ரா அண்ட் முகமது சிராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளா பிளேயிங் லெவன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா கனடாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஜான்சன், நவனித் தில்வால், பிரகத் சிங், நிக்கோலஸ் கிப்டான், மோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஆர் சிங் அண்ட் ஜஃபர், கலில் சனா, ஹெலிகர், சர்ஜுக் அண்ட் கார்டன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட ஒரு பாசிபிளா பிளேயிங் லெவன் வந்து இருக்காங்க. இப்ப அடுத்ததா இந்த பர்டிகுலர் வெனு, அதாவது புளோரிடா வெனுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த மேட்ச், அதாவது 2024 எந்த மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 மேட்ச் தான் நடக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த ஐசிசி வேர்ல்ட் கப்ல. அந்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச காரணத்தால் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 2 மேட்சுமே வந்து அங்கே ப்ளே பண்ண முடியல. இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்தியா அண்ட் கனடா மேட்சும் பாத்தீங்கன்னா அங்கதான் நடக்குது, புளோரிடா நடக்குதுங்களா. ஸோ மோஸ்ட்லி மழை வந்துச்சுன்னா ரத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ரீசெண்டாக நடந்த மேட்ச் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இனிமே தான் இப்போ இந்த மழை பெய்யலைன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடக்கிறதா இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு சின்ன பிளேயர்ஸோட அனலைஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 3 இன்னிங்ஸ் வந்து பர்டிகுலர் சீசன் வந்து 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ ஓவராலா ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து இருக்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து அதிகபட்சம் அந்த 3 இன்னிங்ஸ் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதுல இந்த கனடா டீம்ல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா கலில் சனா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி கலில் சனா அண்ட் ரோஹித் சர்மா கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு. அந்த 3 மேட்ச்லுமே ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பெருசா எந்த ஒரு பாயிண்ட்ஸும் இல்லை. இவர் அதிகமா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் டீம், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் டீம் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. இந்த இதுல கனடா டீம்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஹெலிகர் அண்ட் கலில் சனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கலில் சனா வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஹெலிகர் அண்ட் விராட் கோலிக்கு கலில் சனா அண்ட் விராட் கோலிக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல மழை பெய்யல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேட்டிங் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல ரோஹித் சர்மா இருந்து சாலை நீங்க வந்து 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து சாலிடா வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்த ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்லயுமே ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்கிறாரு. இவர் ஏர்ல யார்கிட்ட விக்கெட் விழுந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து விக்கெட் இழந்திருக்காரு இந்த பர்டிகுலர் சீசன்ல 3 மேட்ச்லயுமே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டில யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலிகர், கலில் சனா அண்ட் கார்டன் இவங்க 3 பேரும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கலில் சனா அண்ட் கார்டன் இவங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ற ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா சிவம் துபே பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணிக்கிறார். அந்த 3 மேட்ச்ல லாஸ்டா நடந்த மேட்ச்ல தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஸ்கோர் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பே கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ இதுல இவர் ப்ளே பண்ண மேட்ச்ல விக்கெட் யார்கிட்ட அதிகமா இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மிக் கார்டன் அண்ட் டிலான் ஹெலிகர் வந்து இந்த இதுல வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கார்டன் அண்ட் சிவம் துபேக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல விக்கெட் ஏறிய விழுந்துருச்சு. சிவம் துபே ஆடணும் பட்சத்துல இறங்குறாருன்னா இவர்கிட்ட வந்து சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து நம்ம சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல தான் ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. நாட் அவுட் பிளேயரா வந்து இருந்திருக்காருங்க. இதுல அதுக்கு முன்னாடி அந்த 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுல யாருக்கு அதிகமா விக்கெட் இழந்திருக்காரு பார்த்தோம்னா அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டும் லெஃப்ட் ஆர்ம் லெக் பிரேக்கர் பவுலர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விக்கெட் இழந்திருக்காரு.
அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டன் அண்ட் சத்யுக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சத்யுக் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங் ஒரு 3 மேட்ச் போய் அந்த 3 மேட்ச்லயும் பேட்டிங் ஆர்டர்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வர கிடையாது, அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ற ஒரு மேட்ச் போல் பண்ணிருக்காரு, அதுல 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயும் வந்து பார்த்தோம்னா 2 மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவருக்கு ஒரு 10+2 எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகே, இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆரோன் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா வந்து பேட் பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்சுமே சேர்த்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+2ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. இவர் அதிகமா யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இதுல அந்த இந்தியாவில் யார் அந்த ஆப்போசிட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் போடக்கூடிய ஆப்ஷன்ல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. இதுல பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் ஹர்ஷதீப் சிங்கும் வந்து இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ இந்த இதில் ஆரோன் ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பீரியட்ல மினிமம் இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 25+2 வந்து நம்ம சார்ல வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல 25+2 30+2 வரை எதிர்பார்க்கலாம். பேட் செகண்டா பண்றாருங்கிறதுல மினிமம் இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+2 வரையும் சார்ல வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா நவனீத் தில்வாலை பொறுத்த வரைக்கும் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் பேட் பண்ணிருக்காங்க 3 மேட்சுமே. அதுல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+2 வரையும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இயர்லயே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனுல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல ஒரு மினிமம் ஒரு 15ல இருந்து ஒரு 20+2 வரையும் எதிர்பார்க்கலாம். இவர் யார்கிட்ட அதிகபட்ச விக்கெட்டை இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் அதிகபட்சம் விக்கெட் இழந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் இதுல வந்து பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங் வந்து இருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பும்ரா அண்ட் நவனீத் தில்வாலுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிரகட் சிங்கை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்லயுமே பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ண கிடையாது. அதெல்லாம் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. இவர் யார்கிட்ட அதிகமாக விக்கெட்டை இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டையும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டையும் வந்து விக்கெட்டை இழந்திருக்காருங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் பிரகட் சிங் அண்ட் முகமது சிராஜ் அண்ட் பிரகத் சிங்க்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா நிக்கோலஸ் கிரிப்டானை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+2 வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து இவர் வந்து வச்சிருக்காரு. இவர் யார்கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு அப்படிங்கறத பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இந்த பர்டிகுலர் முகமது சிராஜ் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அண்ட் முகமது சிராஜ் அண்ட் நிக்கோலஸ் கிரிப்டான் அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் நிக்கோலஸ் கிரிப்டானுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அடுத்த மோவா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் பண்றாரு மோவா இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+2ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்டா இந்த மேட்ச்ல மட்டும் தான் ஒரு இயர்லயே வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதாவது ரன் அவுட் பேஸ்ல வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+2 வருதுன்னு பட்சத்துல இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்ல 1-2 கேசஸ் பிடிக்கிற ஈஸியா இவரெல்லாம் வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்து எடுத்து போய் வருவாரு. இவரெல்லாம் மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் அதிகமா வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அந்த பர்டிகுலர் இதுல வந்து முகமது சிராஜ் வந்து இருக்காரு. அது வந்து ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் பண்றதுல ஹர்திக் பாண்டியா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க ஹர்திக் பாண்டியா அண்ட் முகமது சிராஜ் அண்ட் மோவா இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து ஆர்சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இருந்த ஒரு மேட்ச் மொத்தம் 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அது லாஸ்டா இருந்த மேட்ச்ல தான். அதுலயும் இயர்லயே வந்து விக்கெட் 2 எடுக்காம ஃபர்ஸ்ட் பால்ல வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. அது விக்கெட் யார் இழந்திருக்காரு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து அதிகமாக வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஹர்சிங்க்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்காம். இதுல ஒருத்தருக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல செகண்டா பவுல் பண்ற டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டில 2 டீம்ல ஸ்பின்னர்ஸ் யாரா இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேரும் வந்து அந்த பர்டிகுலர் இதுல வந்து இருக்காங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா கனடா டீமை பொறுத்த வரைக்கும் ஜஃபர் அண்ட் சுதீப் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அதாவது பர்டிகுலர் இந்தியா டீம்ல ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஹர்ஷல் பட்டேல்
அண்ட் கனடா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஃபர் அண்ட் சுர்ஜிக் வந்து இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ரெண்டு டீம்ல எந்த டீம் செகண்டா பவுல் பண்ணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க செகண்டா பவுல் பண்ற பட்சத்துல. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யாரை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இதுல சுமாலிக்ல ட்ரை பண்றேன், சேஃபா ட்ரை பண்றாங்க பட்சத்துல ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், ஜான்சன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்காக இருக்கும். அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்கா ட்ரை பண்றேன் கார்டன், சுதீப், மோவா, பும்ரா, விராட் கோலி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிக்ஸான ஒரு வந்து பிக்கா வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வேணும்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்டா பால் பண்றாங்க, ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் இருக்க நீங்க ட்ரீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கா வந்து ரவீந்திர ஜடேஜா, அர்சல் பட்டேல், இதுல ஜஃபர் இவங்களுக்கு கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.